back with another video. And yeah, இன்னைக்கு வந்து today uh, Nifty optionsல 3 minutes time frameல I was able to find this pattern. Supports வந்து இந்த area 1, 2, 3 kinds of support. After இந்த triangle breakdown க்கு அப்புறம் exactly இந்த pattern breakdown இந்த 3 minutes time frame இந்த candle க்கு அப்புறம் நம்ம entry எடுத்திருப்போம். So after retest இந்த இடத்துல நம்ம எடுத்திருப்போம். And ஷார்ட் பொசிஷன் ஆஃப்டர் இந்த புல் பேக்கில் இந்த ஒரு லெட்ஸ் இந்த ஒரு ஹாஃப் கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தா ட்ரெண்ட் லைனுக்கு எபோவ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் சம்திங். அண்ட் 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. 1 second, yeah, it's actually the target hit, but unfortunately நான் அந்த ட்ரேடை வந்து எடுக்கல. I was kind of busy with my office work, so yeah, இந்த ட்ரேட் நான் எடுக்கல. பட் இஃப் நீங்கள் எடுத்திருந்தீங்க அந்த புல் பேக்கில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா லேட்ஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு பட் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் ஆயிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு ஹியூஜ் மூவ். இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால ரொம்ப மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ரூட்டலாக வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் 4% ட்ராப், அண்ட் நிஃப்டி 50 ஆல்சோ 2% ட்ராப். அதனால் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. அண்ட் 15 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸாக எப்போவுமே செட் பண்ணுவோம். ஸோ 15 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம் இந்த ஒரு கேண்டில். ஏன்னா மூமெண்ட் வந்து ஹியூஜாக இருக்குது. ஸோ அப்படி ஹிட் 15 பாயிண்ட் ஹிட் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட 45 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ வித் 2 லாட்ஸ் அரௌண்ட் 6K வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான். பட் நான் இந்த என்ட்ரி இன்னைக்கு என்னால் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நான் இதை ஸ்பாட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த புல் பேக்கில் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ அண்ட் யா, பேக் டு பேக் லாஸஸ். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்பை மிஸ் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் ஃபைன். இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான் வந்து மார்க்கெட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல மூவ் முடிஞ்சிருச்சு. அண்ட் என்னோட ட்ரேடை இந்த இடத்துல எடுத்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கணும். ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரில. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் எதுவுமே ஒரு ஐடியா இல்லை இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணல. அண்ட் யா, தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச்.